ராயபுரம். வீட்டில தான் தங்கி இருந்தாருமா. திடீர்னு ஒரு நாள் மர்மமான முறையில் மரணம் அடைஞ்சிட்டாருமா. கார்த்திகாவை திட்டின கையோட முதலாளி ஹேமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லும் போதே தெரியலையா? இருந்தாலும் ராமநாதன் அவ்வளோ சுலபமா யாரையும் நம்ப மாட்டாரே. முதலாளி நம்புற மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதை ஹேமா நல்லா பயன்படுத்திக்கிட்டான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன கார்த்திகா, என்ன யோசனையில இருக்க? ராமநாதன் சார் எப்படி இருக்காருன்னு தெரியல அத்தை. ஒரு ஃபோன் பண்ணி பாருமா. இல்ல அத்தை, ராகவ் சாரும் நானும் ஒன்னா ஒரே இடத்துல வெளியூர்ல இருக்கிறதா தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னமா பண்ண போற? முதல்ல மாமிக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். அவங்க பேசுறத வச்சுதான் ராமநாதன் சார் கிட்ட நான் பேச முடியும். கார்த்திகா, எதுக்குமா போய் பேசணும்? எதுக்காக ராமநாதன் சார் கிட்ட போன்ல பேசுறதுக்கு பயப்படணும்? அது இல்ல அத்தை, நான் பயப்படுறது இருக்கட்டும். ராகவ் சார் காணாம போயிட்டாருங்கிற விஷயத்த ராமநாதன் சார் கிட்ட எதுக்காக சொல்லலன்னா, சொன்னா ராமநாதன் சார் அப்படியே துடிச்சு போயிடுவாரு. அதனாலதான் அவருக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள கிட்னாப் பண்ணவங்க கிட்ட இருந்து ராகவ் சாரை காப்பாத்த நினைச்சேன். ஆனா அதுதான் நடக்காம போயிடுச்சு. நீ சொல்றதெல்லாம் சரிம்மா. ஆனா பாவம், ராகவ் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அவரை எப்படிமா காப்பாத்த போற? அதான் அத்த, எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. மாமி, நல்லா யோசனை பண்ணி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மாணிக்கோ, மாமி, நீங்க 2 பேரும் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. இனிமே இந்த வீட்டில் ஹேமா சொல்றத மட்டும்தான் கேட்கணும். நான் எடுத்த இந்த முடிவு உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இதுவரைக்கும் நான் தான் பிசினஸ்ல நம்பர் 1. இதுவரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தல, என்னையும் யாரும் ஏமாத்தல. முதல்ல ஒரு சின்ன பொண்ணு கார்த்திகா பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை ஏமாத்திட்டா. என்கிட்ட அவ எத்தனை கோடி கேட்டிருந்தாலும் நான் அள்ளி கொடுத்துருப்பேன். ஆனா அவ என் மகனோட உயிரை பணைய வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டுட்டா. அந்த கார்த்திகாவை நான் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். ஐயா, அதுக்கு இல்ல. நான் பேசும்போது யாரு குறுக்க பேசினாலும் எனக்கு பிடிக்காது. இனிமே இந்த வீட்டுல என்னோட குரல் ஒலிக்கணும். அடுத்ததா ஹேமாவோட குரல் மட்டும்தான் ஒலிக்கணும். ஹேமா சார், சீக்கிரம் போய் மாணிக்கலால் சேட்டை பார்த்து நான் அனுப்பி வச்சேன்னு சொல்லுமா? சரிங்க சார். கிளம்பு. மாமி, வரேன் மாமி. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? முருகா, நீதான் காப்பாத்தணும். சார், குட் மார்னிங் சார்.
வெல்கம் சார். குட் மார்னிங் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், என்னுடைய ஜாயினிங் ஆர்டர். கொடுங்க சார். நீங்க சுப்பிரமணியபுரம் ஸ்டேஷனுக்கு ஸ்பெஷல் ஆபீசரா வரப்போறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே மெசேஜ் வந்துருச்சு. எனக்கும் தெரியும் சார். ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, முறைப்படி இந்த சுப்பிரமணியபுரம் ஸ்டேஷன்ல நான் சார்ஜ் எடுக்க வந்திருக்கேன். சார், இதுல ஒரு சைன் பண்ணிருங்க. ஓகே சார். சார், உங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் ஒதுக்கியிருக்கோம். ஓகே சார். சார், எதுக்காக இந்த ஸ்டேஷன்ல ஸ்பெஷல் ஆஃபீஸரா எஸ்பி என்ன நியமிச்சிருக்காருன்னு உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும்ல? தெரியும் சார். நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வரதை பத்தி எஸ்பி ஏற்கனவே என்கிட்ட பேசிட்டாரு. இங்க சுப்பிரமணியபுரத்துல மர்ம கொலைகள் நடந்ததை பத்தி நான் விசாரிக்க வந்ததுல உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லையா சார்? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள வந்த பத்திரிக்கையாளர் நிஜேந்திரனோட மர்ம கொலை சம்பந்தமா என்கொயரி பண்ண ஃபைல் வேணும் சார். இருக்கு சார். இந்தாங்க. ஏன் சார், அந்த நிஜேந்தன் இந்த ஊர்ல குருட்டு தாத்தா வீட்டில் தானே தங்கியிருந்தாரு? ஆமா சார், அவர் அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தார். ஆமா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தங்கியிருந்த வீட்டை சர்ச் பண்ணீங்களா? சர்ச் பண்ணேன் சார். அவர் யூஸ் பண்ண பொருட்கள்ல அவருடைய சாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இல்ல சார், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். அப்படியா? ஆமா சார். நிஜேந்திரனுடைய சாவு மர்ம கொலைன்னு எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணிருக்கீங்க? ஆமா சார், அவரோட சாவு மர்ம கொலை தான். ஆமா, எப்படி இவ்வளவு கரெக்டா அக்யூரேட்டா சொல்றீங்க? இந்த சுப்பிரமணியபுரத்துல கழுகு எந்த வீட்டு மேல உட்காருதோ அந்த வீட்டுல இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க. அது இந்த ஊரோட சாபம் சார். என்ன சார் நீங்க? இந்த ஊர் ஜனங்க தான் யாரோ சொல்றத நம்பிட்டு அதை புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்கன்னா அதை நாமும் கண்மூடித்தனமா நம்புறதா? கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணாமா சார்? கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, காக்கா உட்காந்து பணமடம் விழுந்ததுன்னு. அதே மாதிரி நீங்களும் இந்த ஊர்க்காரங்க மாதிரி பேசுறீங்க. கொஞ்சமாவது ஒரு போலீஸ்கார மாதிரி பேசுங்க சார். நிஜேந்திரனுடைய சாவு இயற்கையானது இல்ல, அது ஒரு மர்ம கொலை. அது என்ன மர்மம்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம டியூட்டி. ஏன் சார், நிஜேந்தன் அடிக்கடி லேப்டாப் யூஸ் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி நீங்க விசாரிச்சீங்களா? அந்த குருட்டு தாத்தா வீட்டுல தான் இருக்கிறதா அந்த தாத்தா சொன்னாரு. ஏன், அதை அவர் கொடுக்கலையா இல்ல நீங்க போய் வாங்கலையா? இல்ல சார், வாங்கல. ஏன் சார் வாங்கல? அது நிஜேந்திரனுடைய சாவு மர்ம கொலைன்னு ஃபைல் பண்ணிட்டோம். இதுக்கு மேல லேப்டாப் வாங்கி என்ன பண்ண போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? சரி, நிஜேந்திரனுடைய மர்ம கொலையை பத்தி அப்புறம் பேசலாம். அந்த சாந்தி அம்மா மர்மங்களோட கொலை கேஸ எப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏட்டு ஐயா, அந்த ராணி கொலை கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சேகர் கொலை பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும். வேற யாராவது கொலை பண்ணிருப்பாங்களான்னு நீங்க என்கொயரி பண்ணி ஸ்டெப் எடுத்தீங்களா? அதுக்கு சரியான எவிடன்ஸ் கிடைக்கல சார். எவிடன்ஸ் இருக்கு. என்ன சார் எவிடன்ஸ்? கூடிய சீக்கிரம் சொல்றேன். ஆமா, காளையங்காட்டுல ஒருத்தனை கொன்னு தூக்குல தொங்க விட்டாங்களே, அந்த கேஸோட மூமெண்ட் எப்படி இருக்கு? அது கொலைதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். எப்படி? அவனோட நெஞ்சில ஏதோ வேலால குத்தி கொலை பண்ணியிருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரே ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. வேல்னா அது எந்த மாதிரியான வேல், எப்படிப்பட்ட வேல்?
ஆக சமீபத்துல 3 கொலைகள் நடந்திருக்கு. 1 நிஜேந்திரனுடைய மர்ம கொலை, 2 சாந்தி அம்மாவுடைய மருமக கொலை, 3 காளையங்காட்டுல நடந்த கொலை. 3 கொலையிலுமே உண்மையான குற்றவாளிய இன்னும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்கவும் முடியல. பிடிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். முருகா, ராமநாதன் ஐயா குடும்பத்துல நடக்கிற விஷயமெல்லாம் உனக்கே தெரியும். தெரிஞ்சும் நீ அமைதியா இருக்கிறன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எது எப்படியோ தம்பி ராகவ் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும், அதான் எனக்கு வேணும். ராமநாதன் ஐயா கார்த்திகாவை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுப்பா. மாமி, நீங்களும் தான் எப்ப பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆனா சாமிக்கு நல்லது நினைக்கிற நமக்கு எந்த உதவியும் செய்யாம தப்பானவங்களுக்கு தானே துணையா இருக்காரு. நீ யார சொல்றன்னு எனக்கு தெரியும் மாணிக்கம். பிரம்மாவோட கணக்குப்படி இன்னைக்கு ஹேமாவோட கை ஓங்கியிருக்கு. அவளோட நடத்தையின்படி முருகப்பெருமான் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிச்சாச்சு. அது அவளுக்கு வினையில தான் முடியும். எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல மாமி. பொறுத்திருந்து பாரு, எல்லாமே உனக்கு புரியும். இல்ல மாமி, பொறுமையா இருக்கிற அளவுக்குலாம் எனக்கு தன்மான இடம் கொடுக்கல. முதலாளி ஹேமாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வந்தது இல்லாம ஹேமா சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்றது எனக்கு ரொம்ப அவமானமா தெரியுது மாமி. மாணிக்கம், பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நம்ம ராமநாதன் ஐயாவுக்கு ஏதோ கெட்ட நேரம் ஹேமாவை நம்புறார். அது அப்படியேவா போயிட போறது? இல்ல மாமி, நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால இங்க இனிமே வேலை பார்க்க முடியாது. ஹேமா யாரு? அவ ஒரு ஃப்ராடு. அவ பேச்சு கட்டுப்பட்டு என்னால இங்க வேலை செய்ய முடியாது. நான் வேலையை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன் மாமி. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மாணிக்கம், நான் சொல்றத கேளு, அவசரப்படாத. ராகவ காப்பாத்துறதுக்காக கார்த்திகா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கே தெரியும். அவ ராகவ் திரும்பி வீட்டுக்கு வரணும்னு விளக்கேத்ததான் சுப்பிரமணியபுரத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லியும் அவளை நம்பாம தப்பா பேசுறார். பாவம் கார்த்திகா, அவ நல்லவன்னு நம்ம நிரூபிக்க வேண்டாமா? நமக்காக இந்த வீட்ல இல்லைன்னாலும் கார்த்திகாவுக்காகவாவது நீ இந்த வீட்ல இருந்துதான் ஆகணும். அப்புறம் உன் இஷ்டம். சரி மாமி, நான் வேலையை விட்டு போல. கார்த்திகாக்காக நான் பொறுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். ஆமா, கார்த்திகாவை முதலாளி நம்புறதுக்கு என்ன செய்ய போறீங்க மாமி? இன்ஸ்பெக்டர் ருத்ரனுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்க போறேன். ருத்ரன் கார்த்திகாவை பத்தி நல்ல விதமா ஐயா கிட்ட சொன்னா அவர் அதை கண்டிப்பா நம்புவார். பார், மணி அடிக்கிறது. ருத்ரன் வந்தா எல்லாம் சரியாயிடும். மாணிக்கம், கார்த்திகா தான் ஃபோன் பண்றா. ஹலோ மாமி, நான் கார்த்திகா பேசுறேன். என்ன பொண்ணுமா நீ? ஆமா, எதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்த? என் போன் கடத்தினப்பவே தொலைஞ்சிருச்சு மாமி. இப்பதான் பழைய நம்பர் ஆக்டிவேட் பண்ணேன். என் தம்பி சேகரை வேற பொய்யா ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பா ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொன்னாருமா. கார்த்திகா, ராமநாதன் ஐயா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் எதுக்கு வந்தாரு? அவருக்கு இருக்கிற வியாதி அதிகமாகாம இருக்கணும்னா சித்தர் குளத்துல தினமும் குளிக்கணுமே. நீ அவர் மேல அக்கறை காட்டுற, ஆனா அவர் உன்னை தப்பா நினைச்சுட்டு இருக்க. ஹேமாவையும் இங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டார். இப்போ அவ சொல்றதுதான் சட்டம்.
ஹேமாவை எப்படி ராமநாதன் சார் நம்பினாரு? எல்லாம் விதி. ஆ, கார்த்திகா, இன்னொரு முக்கியமான விஷயம். ராமநாதன் ஐயா வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் ராகவ கடத்தின விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சிடுத்து. அவருக்கு எப்படி தெரியும்? அது எப்படின்னு தெரியல. ஆனா உண்மையை மறைச்சதுனால உன் மேல ரொம்பவே கோவமா இருக்கார். கார்த்திகா, நீ ஒரு முறை இங்க வந்துட்டு போமா, எல்லாம் சரியாயிடும். சரி மாமி, நான் உடனே புறப்பட்டு வரேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் போனை வச்சுடுறேன். சரிங்க மாமி. கார்த்திகா உடனே புறப்பட்டு வரா. அவ வந்து ராமநாதன் ஐயாவை பார்த்து புரியும்படி பேசிட்டானா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா மம்மி, நீங்க சொல்லும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மம்மி? குட் மார்னிங் குரு. குட் மார்னிங் ஹேமா. கீழே தேடின, மேல இருக்கிறத சொன்னாங்க. ஆமா, என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ராமநாதன் உனக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னியே, ஏதோ அவசரமா ஃபோன் பண்ணான்னு சொன்னியே. ஆமா, எதுக்கு உன்னை அவசரமா ஃபோன் பண்ண சொன்னா? எல்லாம் நல்ல விஷயம் தான் குரு. என்ன நல்ல விஷயம் ஹேமா? ராமநாதன் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே நீங்க தான். நீங்க கார்த்திகாவை பத்தி போன்ல தப்பா சொன்னதை ராமநாதன் நம்பிட்டாரு. அந்த ராமநாதன் குடும்பத்துல இனிமே நான் வச்சதுதான் சட்டம். ஹேமா, நான் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல குரு, ராகவையும் நான் கிட்னாப் பண்ணிட்டேன். அவனை உயிரோட விட எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும்னு நீங்க கேட்ட பணத்தை உங்களுக்கு நான் தான் கொண்டு வந்து தரப்போறேன். எப்படி ஹேமா? அந்த 10 கோடி ரூபாய சேட் கிட்ட நான் தான் குரு போய் வாங்க போறேன். ஓ அப்படியா? முதல்ல கார்த்திகை பத்தி நான் தப்பா சொன்னேன், அவன் நம்பல. அப்புறம் உன் பையனை கடத்தி வச்சிருக்கிற விஷயத்தை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் நம்ம கஸ்டடியில் இருக்கும்போது எடுத்து வச்ச வீடியோவை அவனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் நம்பினான். குரு, நீங்க வச்ச சின்ன பொறி பெரிய ஃபயரா மாறி எந்த கார்த்திகாவை முழுசா ராமநாதன் நம்பினாரோ அதே கார்த்திகா மேல கோபப்பட்டு தான் வீட்டை விட்டே துரத்திட்டாரு. அந்த பணம் 10 கோடி ரூபாய வாங்கிட்டு வர சொல்ற அளவுக்கு என்ன நம்புறவரு தான் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கும் என்ன தானே நம்புவாரு. கண்டிப்பா ஹேமா. நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் குரு. ஹேமா, நீ இன்னும் சந்தோஷமாகணுமா? என்ன குரு சொல்றீங்க? அதை நீயே தெரிஞ்சுக்குவ. இப்ப என் கூட வா. வா ஹேமா, அங்க பாரு. வாவ் குரு, ராகவ் எப்படி இங்க? ஓ, பரந்தாமன் கூட்டிட்டு வந்தாரா? ஹேமா, ராகவ அந்திமலையூர்ல இருந்து தூக்கிட்டு வந்தது வேணா பரந்தாமனா இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுனா, நம்ம நினைச்சதை நடக்கணும்னு உன்னோட பவர்ஃபுல் பிரெயினை யூஸ் பண்ணி மாயக்காவை சந்திக்க வச்சு மாயக்கா மூலமா வெத்திலையில ராகவ் எங்க இருக்கான்னு தெரிய வச்சதெல்லாம் எல்லாமே உன்னோட ஐடியா தான் ஹேமா. செவுத்துல அடிச்ச பந்து மறுபடியும் நம்ம கைக்கு வர மாதிரி நம்ம கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆன ராகவ் மறுபடியும் நம்ம கஸ்டடிக்கே கொண்டு வந்த உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல ஹேமா. ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாம் நமக்காக தானே குரு. குரு, ராகவ் என்ன இந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கான்? ஹேமா, அவன் தூங்கல, தூங்க வச்சிருக்கேன். இல்ல குரு, இந்த ராகவ் தூங்குனா என்ன தூங்கலன்னா நமக்கு என்ன குரு? இவனால 10 கோடி ரூபாய் வரப்போகுது. அதுதானே இப்ப நம்ம மைண்ட்ல இருக்கணும். அதெல்லாம் கரெக்டு தான் ஹேமா. இவன் முழிச்சுக்கிட்டு இருந்தான்னு வை, கத்தி கூச்சல் போடுவான், இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்பவுமே நாம தான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்கணும். மற்றவங்க நமக்கு டிஸ்டர்ப் கொடுக்காத மாதிரி நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் எப்பவும் நமக்கு ரொம்ப முக்கியம். சாரி குரு,
நான் அதை யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல ஹேமா, நாளைக்கே நமக்கு 10 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா? போலாம். பரந்தாமா, இவனை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ, சரியா? சரிங்க குரு, ஓகே, கவனமா பாத்துக்கிறேன். ஓகே. வா. இந்த ஹேமா அப்படி என்ன பெருசா பண்ணிட்டாங்க? இந்த குரு அவளை போய் பாராட்டிட்டு இருக்காரு. அந்த ஊருக்குள்ள போய் கஷ்டப்பட்டு தேடி இந்த ராகவை தூக்கிட்டு வந்தவன் நான். என்ன போய் இங்க எடுபடி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ச்சே. என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்பா, நான் உடனே இப்ப கிளம்பி சென்னைக்கு போகணும். என்னது, சென்னைக்கா? வணக்கம் சார். வணக்கம் ராமநாதன். எல்லா பணக்காரங்களுக்கும் திமிரு இருக்கும். அப்பா, அந்த திமிரு உங்ககிட்ட இல்லன்னு நான் பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த திமிரு என்கிட்ட காட்டுறியா நீ? இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் நினைச்சிருந்தா என் பணத்தை திருடிட்டு போன அப்பவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன்.